கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 14/7/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். I'll show them my wonders. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் அதிசயமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலுக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாழ்ந்ததான ஏசாயா தீர்க்க தரிசனமாய் நம்முடைய ஆண்டவருக்கு அந்த பெயரை அவர் சொல்லுகிறார், அதிசயமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனோவா என்கிறதான மனிதனுக்கு, அவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக பெலிஸ்தருடைய கரங்களுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இரட்சகனை எழுப்ப வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் மனோவாவோடு கூட அவருடைய குடும்பத்தோடு கூட தம்முடைய வார்த்தைகளை சொல்லி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெலிஸ்தருடைய கரங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பான் என்கிற காரியங்களை குறித்தும், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு நியாயாதிபதியாக இருப்பான் என்பதை குறித்தும் ஆண்டவர் மனோவாவுக்கு அவனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதை நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நேரம் எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அந்த மனோவாவுடைய மனைவினிடத்தில் ஆண்டவர் பிறக்கப் போகிற சந்ததி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் மனோவா அந்த இடத்துல இல்லை. அவன் மறுபடியும் ஜெபிக்கிறான். நான் இன்னொரு விசை என்னுடைய மகனை குறித்து, எனக்கு பிறக்க போகிற சந்ததி குறித்து ஆண்டவர் எனக்கு திருப்பி சொல்ல வர வேண்டும் என்று சொன்னது போல், அதே போல கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாய் காட்சி அளித்து நடக்கப் போகிற காரியங்களை அவன் சொல்லுகிறான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதன் நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். Then Manoah inquired in the angel of the Lord, what is your name, so that we may honor you when your word comes true? He replied, why do you ask my name? It's beyond understanding. It's beyond understanding. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தமிழில் அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் மேலே அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதிசயம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சில டிரான்ஸ்லேஷன் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இட்ஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் இட்ஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா, புரிந்து கொள்வதற்கே அப்பாற்பட்டது. ஆண்டவர் செய்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது. அவ்வளோ மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேசட்டும். அற்புதம் வேற, அதிசயம் வேற, ரெண்டும் ஒன்றல்ல. பல நேரத்தில் ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்கொள்கிறோம். அற்புதம் அப்படின்னு சொன்னால், ஒரு வியாதினாலே, நோயினாலே, பேயினாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அது என்னை தாக்கி இருக்கிறது, வியாதி என்னை தாக்கி இருக்கிறது, நோய் என்னை பலகீனப்படுத்துகிறது, பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் ஜெபித்து, தேவனுடைய நாமத்தினாலே ஜெபித்து, தேவ பிள்ளைகள் ஜெபித்து அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பெயர் அற்புதம். கர்த்தருக்கு குறிப்பாக ஒருவேளை இன்னும் உங்களுக்கு விலக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வியாதி, அது எப்படிப்பட்ட வியாதி? தீராத வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது அற்புதம். நாள்பட்ட வியாதி, மாத கணக்காக இருக்குது, அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது ஒரு அற்புதம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டதான வியாதி, இனி மருந்து மாத்திரை கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி தெய்வீக சுகத்தை அதற்கு பின்பதாக ஜெபித்து பெற்றுக் கொடுப்பது அற்புதம். வைத்தியர்கள் கைவிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுதான் தெய்வீக சுகம் என்பதற்கு பெயர் தான் அற்புதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மருத்துவமனையில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாசகத்தை பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனை ஊழியங்களுக்கு நேராய் ஆரம்ப நாட்களிலே, இப்பொழுதெல்லாம் அந்த வாசகம் இல்லை, மருத்துவமனையில் எழுதி போட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? மருந்து கொடுப்பது மருத்துவர் பணி, ஆனால் சுகம் கொடுப்பது இறைவன் பணி என்று எழுதி போட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தெய்வீக செயல்பாடு விளங்க பண்ணுவதற்கு அரசாங்கமும் மருத்துவர்களும் அதற்கு இடம் தருவதில்லை. அப்படி ஒரு வேளை மருத்துவமனைக்கு சென்று நாம் ஜெபிப்பதற்கு, அந்த மக்களுக்காய் ஆறுதல் கொடுப்பதற்கு நாம் கடந்து சென்றால், அநேகர் இன்றைக்கு நாம் மதமாற்றம் செய்கிறோம் என்று சொல்லி தவறான வதந்திகளை பரப்பி விடுகிறார்கள். நாம் மதமாற்றம் செய்ய செல்லவில்லை, மாறாக வியாதினால் பாதிக்கப்பட்டு பலகீனப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஜெபித்து கடவுள் ஒரு சுகத்தை அவர்களுக்கு கொடுக்கட்டுமே. மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள், இதற்கு மேல் தெய்வீக சுகம் ஒன்று இருக்கிறது, அந்த சுகம் அந்த ஜனங்களுக்கு கிடைத்து விடாதா என்கிற எண்ணத்தோடு கூடத்தான் அப்படிப்பட்ட மக்கள் மேல் பரிதாபம் கொண்டு கரிசனை கொண்டுதான் தேவ ஜனங்கள் இன்றைக்கு மருத்துவமனை ஊழியங்கள் செய்தார்கள். இன்றைக்கு மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் யார் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது? கிறிஸ்தவர்கள் மூலம்தான் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணமாக இன்றைக்கு தலை சிறந்த மருத்துவமனையாய் வேலூர் சிஎம்சி இன்றைக்கு அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மருத்துவமனையாய், உலக தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையாய் காணப்படுகிறது. அந்த மருத்துவமனை உருவாக்கப்படுவதற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டு தேவனுடைய அதிசயங்களை உங்களுக்காய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ மிஷனரியாக டாக்டர் ஜான் ஸ்காடர் என்கிற மனிதர் 1870ஆம் ஆண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் குடும்பமாக தன்னுடைய மனைவியுடன் வந்தார். அந்த இடத்தில்தான் ராணிப்பேட்டை, சென்னைக்கு அருகில் இருக்கிற ராணிப்பேட்டை என்கிற இடத்துல 1870ஆம் ஆண்டு ஐடா ஸ்காடர் அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுடைய பெற்றோருக்கு மகளாக பிறக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து வந்து பிற்பாடு தன்னுடைய படிப்பிற்காய் அமெரிக்கா சென்றுவிட்டு டாக்டர் ஜான் ஸ்காடர் அவர்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் மறுபடியுமாய் இந்தியாவிற்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில், அந்த நாட்களில் இருந்த ஒரு சூழ்நிலைகள், ஆண் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது அந்த நாட்களிலே ஜனங்கள் தவறாகவும் அல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மையில் இல்லாத ஒரு காலங்களாக இருந்தது. அந்த நாட்களிலே ஒரு இளம் வாலிபன் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்படியாக டாக்டர் ஜான் வீட்டிற்கு நேராய் வருகிறார்கள். ஆனால் மருத்துவ பிரசவம் பார்ப்பது ஐடாவுடைய தகப்பனாகிய டாக்டர் ஜான் ஸ்காடர் என்கிற மனிதர் தான். ஆனால் அந்த இளம் வாலிபன் ஒரு ஆண் மருத்துவர் தன்னுடைய மனைவிக்கு மருத்துவம் பார்ப்பதா என்று சொல்லி தவிர்த்து விட்டார். அப்பொழுதுதான் அந்த இளம் வாலிபன் ஐடா ஸ்காடர் இடத்தில் அணுகி, தயவு செய்து என்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவம் பாருங்கள் என்று சொல்லி, அதை குறித்ததான ஒரு அறிவும் தெளிவும் இல்லாதபடினால் அவர்களால் மருத்துவம் பார்க்க முடியவில்லை. கடைசியிலே அந்த வாலிபன் தன்னுடைய மனைவியினுடைய பிரசவத்தில் மரித்து போய் விடுகிறாள். அது மாத்திரமல்ல, அதே இரவிலே 3 ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்படியாக வந்த நேரத்தில் மருத்துவர்கள் தங்களுக்கு செய்வதை அந்த வாலிபர்கள் ஆண்கள் தவிர்த்து கொண்டபடினால் டாக்டர் ஜான் ஸ்காடரால் அந்த மருத்துவ உதவி செய்ய முடியவில்லை. இது ஐடா ஸ்காடர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. என்ன ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி மருத்துவ படிப்பை தொடர்ந்து அமெரிக்காவிற்கு சென்று முடித்துவிட்டு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 1900ஆவது ஆண்டில் டாக்டர் ஐடா ஸ்காடர் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு
வேலூர் பகுதியிலே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மருத்துவமனை ஒரு படுக்கை அறையாக கொண்டதான மருத்துவமனையாக ஆரம்பித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே சுகம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு மருத்துவமனையாய் மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மருத்துவ உதவிகளை கொண்டு வந்தது கிறிஸ்தவர்கள். இந்த மருத்துவ உதவிகள் மாத்திரமல்ல, தெய்வீக சுகத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவம் இன்றைக்கு செயல்படுகிற தவிர மதத்தை மாற்றுவதற்காக மதமாற்றுகிற நோக்கத்தோடு கூட அல்ல என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும். அப்படியானால் நோயிலிருந்து சுகம் கொடுப்பது, பேயிலிருந்து சுகம் கொடுப்பது இயேசுவாக இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை கொடுப்பது இயேசுடைய அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அதிசயம் என்பது உறுப்புகள் உருவாவது. கால் இல்லை, ஆனால் ஜெபித்து கால்களை உண்டாக்குவதற்கு பெயர் அதிசயம். உறுப்புகள் இல்லை, உறுப்புகள் செயல்படவில்லை, புதிய உறுப்புகள் உண்டாவது அதிசயம். பிறந்ததிலிருந்தே நடந்ததில்லை, நடப்பது அதிசயம். பிறந்ததிலிருந்தே கண்கள் பார்த்ததில்லை, அவன் பார்ப்பது அதிசயம். பிறந்ததிலிருந்து காதுகள் கேட்பதில்லை, கேட்பது அதிசயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்யப்படுகிற காரியங்கள் தான் அதிசயம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை, வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் தேவனுடைய அற்புதம் அதிசயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை குடும்பத்தில், புருஷனுடைய வாழ்க்கையில், மனைவியினுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பெற்றோருடைய வாழ்க்கையில், உங்களோட பிஸ்னஸில், உங்களோட ஃபினான்ஷியல் காரியங்களில், எந்தெந்த காரியங்களில் ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதன் மேல் கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலே யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை செய்கிறார்களோ, ஹல்லேலூயா, உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நடப்பிப்பீராக. நடைபெறாதவைகள் நடப்பதாக, கிடைக்காதவைகள் கிடைப்பதாக, அதில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அது வியாதியிலேயோ, நோயிலேயோ, பேயிலேயோ தெய்வீக சுகத்தை எதிர்பார்த்தால் தெய்வீக சுகம் உண்டாவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களினாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அது யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்கிறதான ஹல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்கிற இந்து நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்கிற இஸ்லாமிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த ஜெபங்கள் போய் சேருகிறதோ அவருடைய குடும்பங்களிலே ஒரு மனிதனால் ஒரு அற்புதம் நடப்பிக்க முடியாது, ஒரு மனிதனால் அதிசயங்களை நடப்பிக்க முடியாது. இயேசு ஆண்டவரால் அற்புதங்களை நடப்பிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த ஜெபத்தின் மூலமாய் சொல்லுகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்துடன் ஜெபத்தை கேட்கிற அத்தனை குடும்பங்களிலும் அற்புதம் அதிசயம் நடைபெறுவதாக நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் Pastor Jabbadas, WhatsApp 934-5353-730. May God bless you all. Amen. பிரியமானவர்களே, ஒருவேளை தெய்வீக சுகம் எனக்கு தேவைப்படுகிறது, நான் பாடல் மூலமாய் கேட்டு அந்த தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று விரும்பினால் இதற்கு கீழாக அந்த பாடல் சுக பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்குதே என்று சொல்லி ஃபாதர் பெக்மன்ஸோட பாடின பாடலுடைய லிங்க் உங்களுக்கு இதோடு அனுப்பியிருக்கிறேன். அந்த பாடலை கேளுங்கள், தெய்வீக சுகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.